வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நெல்லிக்காய், கருவேப்பிலை சாறு அருந்துவதால் ஏற்படும் நன்மைகள். நெல்லிக்காயும், கருவேப்பிலையும் சேர்ந்து நம்ம சாறா குடிச்சா அதோட நன்மைகள் என்னன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முதல்ல நெல்லிக்காயோட நன்மைகள் என்னன்றத தெரிஞ்சுப்போம். அதுக்கு அடுத்தது கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அதை எப்படி செய்யணுன்றத செய்முறையை நான் உங்களுக்கு சொல்றேன். நெல்லிக்காய். நெல்லிக்காய் என்று சொல்றத விட சித்தர்கள், நாட்டு மருத்துவர்கள் அவங்களா சொல்றது பார்த்தீங்கன்னா, நெல்லிக்கனி. அந்த நெல்லிக்கனின்றது அதோட காயும், பழமும் சேர்ந்த நம்மளுக்கு ஒரு நன்மைகள் செய்யும் அப்படின்னா, அது நெல்லிக்காய் மூலியமா தான். அந்த நெல்லிக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுல நெறைய பலன்கள் உண்டு. ஒரு குறிப்பிட்ட பலன்கள நான் உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, கொழுப்ப குறைக்கும். கொழுப்பு அப்டின்னா பேட் கொலஸ்ட்ரால். நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்ப குறைக்கும். அது சேர விடாம பண்ணும். இன்னொன்னு கொலஸ்ட்ரால் இருக்கவங்க கண்டிப்பா டெய்லி இத ஒரு காய சாப்பிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்க எலும்பு, நரம்பு இதுக்கெல்லாம் நல்லா வலு கூட்டக்கூடிய ஒரு காய். அது நம்ம சாப்பிடுறதுனால உடம்புக்கு நல்ல நரம்பு இதுக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அடுத்தது விட்டமின் சி அதிகம் உள்ள காய். இந்த விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு உடம்புல இருக்க உடல் சூட்டை தணிக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்கின் டிசீஸ் அப்படின்ற ஸ்கின் நோய்களை தவிர்க்கும். இதோட ரொம்ப முக்கியமானது புற்றுநோய் வராமல் தடுக்கும். புற்றுநோய் வராமல் தடுக்கும் அப்படின்னா இந்த கண்டிப்பா இதை நீங்க சாப்பிடலாம். எல்லாரும் ஒரு ஒரு காயை எப்படியாவது தினமும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுனால நம்மளுக்கு அந்த பிளட் ப்ரெஷர், லோ பிபி, ஹை பிபி என்ற ப்ராப்ளமே கிடையாது. நெல்லிக்காய்க்கு இது ஒரு தனி மகிமை உண்டு. கருவேப்பிலை. கருவேப்பிலை அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது அயன். கருவேப்பிலையில நிறைய அயன் சத்துக்கள் இருக்கு. அந்த அயன் சத்துக்களால நம்மளுக்கு என்னென்னலாம் பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ. முதல்ல எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது தலைமுடி நரைக்கக்கூடாது. தலைமுடி நல்லா இருக்கணும் கருகருன்னு. அதுக்கு நம்ம கருவேப்பிலையை பயன்படுத்தணும். கருவேப்பிலை பயன்படுத்துறதுனால நம்ம முடிக்கு நல்ல வலு கொடுக்குது. அதே சமயத்துல முடி கொட்டாம இருக்கும். நல்லா வலு கொடுத்து முடி கொட்டாம இருக்கும். முடி நரைக்காது. நம்மளுக்கு சீக்கிரமா வெள்ளை முடி வந்துரும். அந்த வெள்ளை முடி வராம இருக்கிறதுக்கு நம்ம கருவேப்பிலையை சாப்பிடணும். பொதுவா நம்ம கருவேப்பிலைய நம்ம தட்டுல சாப்பாடோட சேர்த்து சாப்பிடவே மாட்டோம். நிறைய தள்ளி வச்சிருவோம். ஆனா நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, காலையில டிஃபன் சட்னிலேருந்து நம்ம சாப்பிடுற ரசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே கருவேப்பிலைய சேர்த்துப்பாங்க. அந்த கருவேப்பிலை எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருவேப்பிலை நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நல்லதுன்றத தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு நம்மளுக்கு டைஜஷன் ஆகணுன்றதுக்காக தான் கருவேப்பிலைய நம்ம சேர்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்க ரத்த ஓட்டத்தை சீரமைக்கும். ரத்த ஓட்டம் சீரா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. என்ன ப்ராப்ளம்னா பிளட் ப்ரெஷர், அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ப்ராப்ளம்கள்லேருந்து நம்ம தவிர்க்கலாம். அடுத்தது ரத்த சோகை. ஹியூமோகுளோபின் கண்டென்ட் நம்மளோட பாடியில் கம்மியாக இருக்கும். அதாவது ரெட் பிளட் செல் நம்ம உடம்புல இருக்க ரத்தத்த அணுக்களோட இதை பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அதுக்கு அந்த ரத்த சோகைன்ற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை நம்மளுக்கு ஒரு நல்ல மருந்து. அதனால இந்த கருவேப்பிலையை நம்ம நல்லா அடிக்கடி எல்லா சாப்பாடுலையும் யூஸ் பண்ணணும். குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க. அதை சேர்த்து சாப்பிடணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாமிட்டிங் கண்டினியூஸாக இருக்கும். அதாவது 3 மாதத்துலேருந்து 7 மாதம் வரைக்கும் இருக்கும், 9 மாதம் வரைக்கும். பட் அந்த வாமிட்டிங் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த வாமிட்டிங்க்கு நம்ம என்ன மருந்து கொடுத்தாலும் சால்வ் ஆகாதுன்னுவாங்க. ஆனால் அதுக்கு மருந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. அந்த கருவேப்பிலையை நம்ம சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னா, கொதிக்க வச்சு அதோட கொஞ்சோண்டு தேனை கலந்து கொடுத்தோம்னா அந்த வாமிட் நிற்கும்.
அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து வாமிட்லேருந்து சென்சேஷன்லேருந்து ரெக்கவர் பண்ணி நல்ல ஃபுட்டை சாப்பிட வைக்கலாம். கண்டிப்பாக இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். சீரான இரத்த ஓட்டத்தை ஊட்டும். சீரான இரத்த ஓட்டத்தை ஊட்டும். அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். தோல், உடம்புல இருக்க ஸ்கின் டிசீஸு, தோலால் ஏற்படுற நோய்களுக்கு வந்து கருவேப்பிலை ஒரு நல்ல மருந்து. கண் பார்வைகள், கண் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா கேரட் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, விட்டமின் சி. பட் கேரட்டோட இந்த விட்டமின் ஏ, இந்த அயனையும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண் பார்வைன்ற ப்ராப்ளமே இருக்காது. ஸோ கருவேப்பிலை கண்டிப்பாக நம்ம வந்து எல்லா உணவுகளையும் சேர்த்துக்கக்கூடிய ஒரு ஒன்று. நெல்லிக்காய் கருவேப்பிலை சாறு எப்படி நம்ம தயாரிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நெல்லிக்காவையும் கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் இல்லை 2 நெல்லிக்காய், ஒரு 15லேருந்து 20 இலைகள் உள்ள கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு டேவே வந்து நைட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு வாட்டரில் போட்டு ஒரு கிளாஸில் வந்து மூடி வச்சுருங்க. காலையில் ஏஞ்சி அந்த தண்ணியிலே அந்த கருவேப்பிலையும் நெல்லிக்காயும் மிக்சியில் நல்லா மெஸ்ஸியாக அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணாமல் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஒரு ஒரு 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அதில் எதுவுமே சேர்க்க வேணாம், உப்பு எதுவுமே சேர்க்க வேணாம், அப்படியே நீங்கள் குடிக்கலாம். அதை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் சியும் விட்டமின் அயனும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து நல்ல பலன்களை தரும். அந்த பலன்களை தான் நான் முன்னாடி சொன்னேன். ஸோ ஒவ்வொரு பலன்களுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து நல்லது. டெய்லி வந்து கருவேப்பிலையும் நெல்லிக்காயும் குடித்தா, எனக்கு இந்த தொண்டை ப்ராப்ளம் இருக்குன்றவங்க ஒரு நாள் விட்டு 2 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக இதை நீங்கள் குடிக்கணும். குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு வேற ஏதாவது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க இதில் வந்து கமெண்ட்ஸை வந்து நீங்கள் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ.